அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தெய்வீக திருமணங்கள் பற்றி பல இதிகாசங்களும் புராணங்களும் பேசுகின்றன. ராமாயணம், மகாபாரதம் முதலிய காவியங்களில் கூட திருக்கல்யாணங்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. காப்பியங்கள் என்று எழுதினாலே அதிலே கதாநாயகன், அவனுக்குரித்தவளாய் ஒரு கதாநாயகி, அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய காதல், அது திருக்கல்யாணமாய் மலரக்கூடிய பருவம் என்று கல்யாணத்தை முன்னிட்டு இங்கே காவியங்கள் எழுதப்படுவதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த விதத்தில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனை அடுத்த கட்டத்திற்கு, சமுதாய அளவிலே அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தக்கூடிய ஒரு மைற்கல் நிகழ்ச்சியாக கல்யாணங்களை நாம் பார்க்கிறோம். மனிதர்களுடைய திருக்கல்யாணத்திற்கு இத்தனை சிறப்பென்றால், தெய்வீக திருமணங்கள் என்றெடுத்துக்கொண்டால் அவற்றின் சிறப்புத்தான் அளவில் அடங்காததாயிற்றே. அந்த விதத்தில் ஒவ்வொரு திருக்கோயிலிலும் இறைவனுக்கும் இறைவிக்குமாய் பிரம்மோற்சவ காலங்களிலும் மற்றைய விசேஷ காலங்களிலும் திருக்கல்யாண வைபவம் என்பதை சைவ ஆகமங்களின்படியும் வைணவ திருக்கோயில்களிலே அவர்களுக்கே உரித்தான விதிகளின்படியேயும் செய்து வருகிறார்கள். இது தமிழகத்தில் இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் இன்றியமையாத ஒரு முக்கிய நிகழ்ச்சி போலே இருந்து வருகிறது. எல்லா திருத்தலங்களிலும் பெரும்பான்மையாக திருக்கல்யாணங்கள் நடைபெற்றாலும் ஒவ்வொரு வீட்டிலும் தவறாது நாம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒன்றாய், இன்னும் சொல்லப்போனால் நம் வீட்டில் நடக்கும் கல்யாணத்திற்கு ஒரு இறைத்தன்மை சேர்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீனாட்சி திருக்கல்யாணத்தை தான் நாம் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக பார்த்து வருகிறோம். மீனாட்சி அம்பிகை மதுரை எம்பதியின் தனித்துவமான தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு நிலையிலே வைத்து கொண்டாடப்படும் அன்னை. மதுரை என்று சொன்னாலே மீனாட்சி அன்னைதானே உலகில் எல்லோருக்கும் நினைவிற்கு வருகிறாள். அந்த அளவிற்கு அந்த ஊரோடும் மண்ணோடும் மக்களோடும் இரண்டர கலந்த தத்துவமாக மீனாட்சி அம்பிகையை நாம் பார்க்கிறோம். அந்த அம்பிகை அவதாரம் செய்ததே அங்கே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் சொக்கநாத பெருமானை வழிபட்டு அவருக்கே தான் மணையாளாக ஆகும் சிறப்பிற்காக வேண்டித்தான். புராண நிகழ்ச்சிகளின்படி அம்பிகை அங்கே பாண்டிய மன்னனாக விளங்கிய மலையத்வஜன் என்ற பெயர் கொண்ட பாண்டிய மன்னனுக்கும் அவன் மனையவளான காஞ்சனமாலைக்கும் பன்னெடுங்காலமாய் பிள்ளை பேறு இல்லாதிருந்த அந்த குறை தீர அகஸ்திய முனிவர் உபதேசித்ததின்படி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யப்பட்டு அந்த யாகத்தின் பலனாக யாகத்தீயிலிருந்தே 3 வயது பெண் குழந்தையாக தோன்றினாள். அப்படி தோன்றிய அம்பிகை தன்னுடைய தந்தையை இளம் வயதிலே இழந்தாலும் தான் அத்தனை கலைகளிலும் சிறந்து விளங்கும்படியாய் எல்லா விதத்திலும் அரசு செய்வதற்கு தகுதியானவளாய் தன்னையே தான் வடிவமைத்து கொண்டாள். இந்த சிறப்புகளெல்லாம் பொலிந்து தோன்ற அம்பிகை பட்டாபிஷேகம் செய்து கொண்டு பல்வேறு நாடுகளுக்கும் சென்று எல்லா திசையிலும் சென்று வெற்றி கண்டு வந்தாள். திக்விஜயம் என்று இதை சொல்லுவார்கள். ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று அந்த திசையின் எல்லை கண்டடையும் அளவிலும் சென்று வழியிலிருந்த அரசர்கள் எல்லோரையும் வென்று வரக்கூடிய ஒரு சிறப்பு. நிறைவாக அம்பிகை திருக்கைலாயத்திற்கு சென்றாளாம். அங்கே முதலில் சொக்கேசராக விளங்கக்கூடிய சதாசிவமூர்த்தியாம் எம்பெருமானை பார்த்த மாத்திரத்தில் அம்பிகை நாணி நிற்க தனக்கான கணவன் இவன்தான் என்ற அடையாளம் கண்டுகொண்டாள். இதை அறிந்த தேவர்கள் எல்லோரும் சுவாமிக்கும் அம்பிகைக்குமான திருக்கல்யாணம் நடைபெற வேண்டிய நேரம் நெருங்கி வந்ததை அறிந்து கொண்டு அத்தனை பேரும் சுவாமியினுடைய பக்கத்தை சேர்ந்தவர்களாக மதுரையம்பதிக்கு சென்று அங்கே அம்பிகையின் தாயாய் விளங்கும் காஞ்சனமாலையினிடத்தே இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள். கணவனை இழந்த நிலையில் காஞ்சனமாலை திரைக்கு பின்னாலிருந்து அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு தாமும் அவர்களை நமஸ்கரித்து திருக்கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதாய் உறுதி கொண்டாள். அதன்படி மிகவும் சிறப்பாக விசேஷமாக நிர்ணயம் செய்யப்பட்ட திருக்கல்யாணத்திற்கான முகூர்த்தத்தன்று அம்பிகை சர்வாலங்காரங்களும் செய்து கொண்டு சுவாமியின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள். எப்போதும் ஜடாமுடியோடும் பஸ்மதூளிதம் என்று சொல்லப்படும் திருநீரை திருமேனியெங்கும் தரித்து கொண்டு காட்டிடை வாசியாக பூதகணங்கள் புடைசூழ கௌபீனம் தரித்து மிகவும் எளிமையாக அதே நேரத்தில் சர்வாங்க சுந்தரராய் காட்சி தரக்கூடிய சதாசிவமூர்த்தியாய் விளங்கும் எம்பெருமான் அன்றைய தினம் கல்யாண சுந்தரராக காட்சி கொடுத்தார். பட்டாடை உடுத்தியும் புலித்தோள் அதழ் மறைத்தும் தான் ஆபரணங்கள் பூண்டபடி எழுந்தருளினார். இத்தனை திருக்கோலத்திலும் சுவாமியினுடைய சிறப்பு என்னவென்றால், சுவாமி பிக்ஷாடனராக தாம் பிட்சபாத்திரம் ஏந்தி வீதியிலே நடந்து வந்தாலும்
அவர் அழகிற்கு 14 புவனங்களிலும் ஒத்ததாய் சொல்லக்கூடிய அளவில் அழகுடையவர்கள் யாருமே இல்லை. இப்புவியிலும் இல்லை, எப்புவியிலும் இல்லை, இந்த காலத்திலும் இல்லை, எதிர்வரும் காலத்திலும் வருவதற்கு இல்லை என்றபடிக்கு அழகே வடிவாய் திகழ்வார். அவருக்கு இத்தனை ஆபரணங்கள் பூண்ட பிறகு அழகு கூடியதா என்று கேட்டால் அது அப்படி பார்ப்பதில்லை. அந்த ஆபரணங்கள் எல்லாம் சுவாமி திருமேனியிலே பட்ட பிறகு தாம் சிறப்பு பெற்று விளங்கின. அழகு ஆபரணங்களாலும் ஆடையாலும் அலங்காரத்தாலும் நமக்கு அதிகமாய் தோன்றலாம். ஆனால் இறைவனுடைய திருமேனிக்கு அவற்றை சேர்க்கும் போது அந்த ஆபரணங்களும் ஆடையும் அவைகள்தான் பெருமை பெறுகின்றன. அந்த விதத்தில் எல்லா ஆபரணங்களும் பூண்ட நிலையே சர்வாங்க சுந்தரராய் சுவாமி சொக்கேசராக புறப்பட்டு வந்தார். சர்வாங்க சுந்தரராக புறப்பட்டு வந்த சொக்கேசருக்கு பணிவிடைகளாக நான்முகனும் திருமாலும் சத்திரசாமரம் ஏந்தி வந்தார்கள். ஏனைய தேவர்கள் அத்தனை பேரும் புடைசூழ மணப்பந்தலுக்கு குறித்த காலத்திலே வந்தெழுந்தருளினார் சொக்கநாத பெருமான். விதிப்படி விநாயகப் பெருமானே அமர்ந்து கொள்ள அத்தனை முனிவர்களும் சேர்ந்து வேதமந்திரங்கள் ஒலி எழுப்பி யாக காரியங்களெல்லாம் செய்தார்கள். சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் அம்பிகை திருக்கரம் பற்றி மங்கள காட்சியாய் சொக்கேசரும் மீனாட்சி அம்பிகையும் திருக்கல்யாணம் செய்து கொண்டு காட்சி கொடுத்தார்கள். வந்திருந்த அத்தனை பேரும் திருக்கல்யாணத்தை கண்டுகளித்து மகிழ்ந்தார்கள். எல்லா திருக்கல்யாணங்களிலிருந்தும் இந்த கல்யாணத்தில் ஒரு நிகழ்ச்சி மட்டும் வேறுபாடடைந்திருந்தது. என்ன அது? சாதாரணமாக கல்யாண நிகழ்ச்சிக்கு செல்பவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளை ஆசீர்வாதம் செய்வார்கள். ஆனால் இங்கேயோ சுவாமியும் அம்பனும் தாம் தொழும் நிலையில் யாரும் இல்லாத காரணத்தாலேயும் அத்தனை தேவர்களும் சுவாமி அம்பிகையினுடைய திருவடிகளையே தங்களுக்கு பற்றாக கருதி கொண்டிருப்பதாலும் நான்முகன் கலைமகள், திருமால் திருமகள், இந்திரன் இந்திராணி என்று தொடங்கி எல்லா தேவர்களும் தத்தம் மனைவிமாரோடு சுவாமிக்கும் அம்பிகைக்குமாய் அவர்கள் திருவடியிலே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் செய்து சுவாமி திருக்கைகளாலே அட்சதை வீசப்பட்டு அம்பிகையின் திருவாக்காலே வாழ்த்தும் பெற்று வணங்கி வலம் வந்து சென்றார்கள். பெரிய அளவிலே விருந்துபசாரங்களெல்லாம் நடைபெற்று சுவாமியும் அம்பிகையும் பாண்டிய நாட்டிலேயே அரசர் அரசியாக வீற்றிருந்து பன்னெடுங்காலம் அரசாட்சி செய்தார்கள் என்று ஹாலாஸ்ய மாகாத்மியமும் அதன் அளவிலே அதற்கு முதல் நூலாய் விளங்கும் திருவிளையாடற் புராணமும் தெரிவிக்கிறது. இதை கருத்தில் கொண்டு இப்போதும் கூட ஒவ்வொரு ஆண்டும் மதுரை மாநகரத்திலே மீனாட்சி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. சித்திரை திருவிழாவின் ஒரு அங்கமாக நிறைவு நாட்களிலே ஒன்றில் மீனாட்சி அம்பிகைக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் வழக்கம் இருக்கிறது. திருமலை நாயக்கர் காலத்திலே பல்வேறு திருப்பணிகளையும் செய்த அரசர் சுவாமிக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுவதற்கான அழகான மண்டபத்தையும் கோயிலுக்குள்ளேயே நிர்மாணம் செய்தார். சமீப காலங்களிலே பலாயிரம் மக்கள் கூடி கழிக்க வேண்டும் என்ற காரணத்தால் திருக்கல்யாண மண்டபம் வெளிப்பிராகாரத்தில் புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த விதத்தில் திருக்கல்யாண முகூர்த்தத்தன்று சுவாமியும் அம்பிகையும் சர்வாபரணங்களும் தரித்து பட்டாடை உடுத்தி பருத்த மாலைகளெல்லாம் அணிந்து கொண்டு மேடையிலே மணப்பெண் மணமகன் போலே மாப்பிள்ளை போலே அலங்காரத்திலே வீற்றிருப்பார்கள். இவர்களுக்கிடையே நடைபெறும் இந்த திருக்கல்யாணத்திலே கன்யாதானம் என்று சொல்லப்படும் ஒரு பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கும் அண்ணன் வேலையை செய்வதற்கு திருப்பரங்குன்றம் திருத்தலத்திலிருந்து பவளக்கணிவாய் பெருமான் என்ற திருமால் அதற்கு 2 நாட்கள் முன்பாகவே புறப்பட்டு மதுரை நகரத்திற்கு வந்து சேருவார். அவரும் மேடையிலே சுவாமிக்கருகே நின்று கொண்டு இந்த திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்து மகிழ்வார். தாய் தந்தையருக்கு நடைபெறும் திருமணத்தை காணும் பேறு விக்னேஸ்வர பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வாய்க்கப் பெற்றிருந்தது. அதனால்தான் சோமசுந்தர பாண்டியனுக்கு அடுத்து மதுரையை அரசாட்சி செய்த உக்ரகுமார பாண்டியனான முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திலிருந்து புறப்பட்டு தேவசேனையோடு கூட மதுரை நகரத்தை வந்தடைந்து அதே திருக்கல்யாண பந்தலிலே தாமும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார். தங்கத்தாலான ஹோமகுண்டம், தங்கத்தாலான அம்மி குழவி, இப்படி எல்லா விதமான உபசாரங்களும் மிகவும் சிறப்பான முறையிலே விதிப்படி நடைபெறுவதை பார்க்கிறோம். பாலாலே காலலம்பியும் பழம் கொடுத்தும் ஊஞ்சலாட்டியும் புத்தாடை அணிவித்தும் ஒரு திருக்கல்யாணத்தில் என்னவெல்லாம் சடங்குகள் உண்டோ எல்லா சடங்குகளையும் சிறப்புறச் செய்வார்கள். சுவாமியின் பீடத்திலே எப்போதும் சரிபாதியிலே அமர்ந்திருப்பவளான பிரியாவிடை என்றழைக்கப்படும் அம்பிகையும் மறுபுறத்திலே தனியே தங்க பீடத்தில் மீனாட்சி அம்பிகையும் எழுந்தருளியிருக்க சுவாமி எல்லா விரத நிஷ்டைகளையும் தம்முடைய சார்பிலே சிவாச்சாரியர் அனுஷ்டிக்க அவர்களுக்கும் அனுக்கிரகம் செய்தபடி எழுந்தருளியிருப்பார்.
அங்கே கூடியிருக்கும் பல ஆயிரம் மக்களும் இப்போதுதான் முதல் முறை சுவாமிக்கும் அம்பிகைக்கும் திருமணம் நடைபெறுகிறதோ என்ற எண்ணம் தோன்றும்படியாக அமர்ந்து இந்த தெய்வீக திருக்கல்யாணத்தை கண்டு ரசிக்க ஆயத்தமாகி இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மனதில் இன்பமும் பெருமகிழ்ச்சியும் பொங்கி வழியக்கூடிய அளவில் உணர்ச்சியின் பெருவோட்டமாக அந்த இடமே காட்சி தருவதை பார்க்கலாம். அலங்கரிக்கப்பட்ட அந்த மண்டபத்தில் சுவாமியும் அம்பிகையும் திருமணச் சடங்குகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து அக்னி அங்கே எழுந்தருளச் செய்யப்பட்டு விதிப்படி வேதமந்திரங்கள் ஒலிக்க ஓதுவா மூர்த்திகள் மங்கள பாடல்களாக தமிழ் பதிகங்களையெல்லாம் பாடி பெருமானுக்கு விண்ணப்பமாய் அவற்றை செய்ய, மற்றொரு புறத்திலே நாதஸ்வரம் தொடக்கமாக மங்கள வாத்தியங்களெல்லாம் முழங்க சுவாமியும் அம்பிகையும் விதிப்படி விரதகாலமெல்லாம் முடித்து கொண்டு சரியான முகூர்த்தத்திலே திருமாங்கல்ய தாரணம் செய்து வைப்பார். சிவாச்சாரியர் சுவாமியினுடைய திருக்கரத்திலிருந்து ஸ்பர்சிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தை பிரியாவிடை அம்பிகைக்கும் மீனாட்சி அம்பிகைக்கும் அணிவித்து திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி கொடுப்பார். திருக்கல்யாணத்தின் முக்கிய அங்கமாய் கருதப்படும் மாங்கல்ய தாரணத்தை தொடர்ந்து நடைபெற வேண்டிய இதர சடங்குகளும் அத்தனை பேரும் காண மிகச்சிறப்பாக நடைபெறும். இந்த காலகட்டத்தில் சுவாமி அம்பிகையின் திருக்கழுத்திலே மங்கள நான் பூட்டும் அந்த நேரத்தில் சரியாக அப்போது அமர்ந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்குள்ளே திருமணமான பெண்கள் அத்தனை பேரும் வயது வேறுபாடு இன்றி தங்கள் கழுத்திலேயும் புதிதாக மாங்கல்ய கயிறு ஒன்றை அணிந்து கொள்வார்கள். கணவன்மாரோடு இருப்பவர்கள் சுவாமி அம்பிகைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் போதே தாங்களும் புதிதாய் தங்கள் தாலிக்கயிற்றை மாற்றிக்கொள்ளும் வைபவம் இன்றும் இருக்க பார்க்கிறோம். மதுரையிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து சென்றவர்களும் கூட திருக்கோயிலிலே இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் போது அதை தங்கள் வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சியின் வழியே நேரலையில் பார்ப்பவர்கள் கூட அங்கே அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கே நமஸ்காரம் செய்து திருமாங்கல்யம் அணிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த திருக்கல்யாணம் மக்களிடையே உணர்ச்சி பூர்வமாக இரண்டர கலந்திருக்கும் சிறப்பை நாம் பார்க்கிறோம். கொரோனா போன்ற பெருந்தொற்று காலத்தில் எல்லா திருக்கோயில்களிலும் விழாக்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு இருந்தாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் தடைபெறாமல் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகுந்த பாதுகாப்புக்கு இடையே கோயிலுக்குள்ளேயே விதிப்படி எல்லா சடங்குகளும் செய்யப்பட்டு மிகச்சீரிய முறையில் அந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றதென்றால் இந்த திருக்கல்யாண விழா மக்களிடையே, தமிழக மக்களிடையே எத்தனை தூரம் உணர்ச்சிபூர்வமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. சுவாமியும் அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்வதென்பது அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய திருவடியை சென்றடைவதற்கு அவருக்கே உரித்தானவர்களாக வாழ்ந்து அவருக்கே தொண்டு செய்து அவரையே சென்று அடையக்கூடிய உயர்ந்த பக்தி நெறியை காண்பிப்பதுதான். மாணிக்கவாசகப் பெருமான் திருவெம்பாவையிலே கூடுவது போலே உம்முடைய அடியார்க்கு தொண்டு செய்வதே எங்களுக்கு பணியாய் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் அளவில் சிவனடியார்களுக்கு செய்த தொண்டு சிவபெருமானுக்கே செய்த தொண்டாய் உயர்ந்து அவருக்கே உரித்தானவளாய் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆன்மாவும் பெருமானுக்குரித்தானவளாய் அந்த உயர்ந்த கதியை அடையும்படியாய் செய்யும் அந்த நிகழ்வைத்தான் திருக்கல்யாணத்தின் மூலமாக ஒரு வைபவமாக நிகழ்த்தி காண்பிக்கிறார்கள். அந்த அளவில் பன்னெடுங்காலமாக சைவாகமங்கள் உபதேசித்திருக்கக்கூடிய விழா மரபுகளுக்குள்ளே சுவாமிக்கும் அம்பிகைக்குமாய் நடைபெறக்கூடிய இந்த திருக்கல்யாண வைபவம் எல்லா திருத்தலங்களிலும் சிறப்பு பெற்று விளங்கினாலும் மதுரையில் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாணம் உலகளாவிய அளவிலே தமிழர்கள் வாழும் பகுதியிலெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்கும் சிறப்பை பார்க்கிறோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.